ஹாய், வெஜிடபிள் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நான் வீட்டு அரிசி சாப்பாடு ரைஸில் தான் பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸில். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதனால் வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். இதோட பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட நம்ம கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சு கேரட் பீன்ஸ்லாம் இதோட நம்ம சேர்த்து வதக்கிடலாம். வதங்கட்டும். பச்சை பட்டாணி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி எப்பவுமே பேக்கெட் பச்சை பட்டாணி வாங்காதீங்க, இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். மத்தியானம் செய்யணுன்னா நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு பச்சை பட்டாணி. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இதோட நம்ம ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய், புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். வதங்கட்டும். நான் ஒரு பக்கம் தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தேங்காய் பால், நான் தேங்காய் பால் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கேன். இல்லைனா நம்மளுக்கு அந்த திரியான இது சாப்பாடு மேலே வந்துடும். நம்மளுக்கு வெறும் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் பால் திரும்பவும் நம்ம ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நம்ம வீட்டு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம 2 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு செமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.